திருப்பரங்குன்றம் மலை மத்திய அரசின் தொல்லியல் துறைக்கு சொந்தமானது என தெரிவிக்கப்பட்டதற்கு நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாரிச்சாமியிடம் கேட்கலாம். மாரிச்சாமி, எந்த வழக்கின் பின்னணியில் நீதிபதிகள் அவர்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறார்கள்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் பல வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். அந்த வழக்கு விசாரணை இன்று மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் நிஷா பானு, ஸ்ரீமதி ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது திருப்பரங்குன்றம் தர்கா மற்றும் கோவில்களில் கால்நடைகளை பலியிடும் வழக்கம் இருக்கிறது. இது ஒற்றுமையே பலம் என்பதால் தமிழக அரசு அனைத்து மதத்தினருக்கும் இடையே ஒற்றுமையை பேண விரும்புகிறது என மதுரை மாநகர காவல்துறை ஆணையர் தரப்பில் இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதே போல தொல்லியல் துறை சார்பில் திருப்பரங்குன்றம் மலையானது ஒன்றிய அரசின் தொல்லியல் துறைக்கு சொந்தமானது என்று அதன் வழக்கறிஞர் தெரிவித்தார். அதற்கு நீதிபதிகள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்தார்கள். மலை என்பது அனைவருக்கும் சொந்தமானது, அதுவும் வழிபாடுக்கு இருக்கிற மலை அனைவருக்கும் சொந்தமானது என நீதிபதிகள் தங்களது கருத்தை தெரிவித்தனர். அதுபோக ஒன்றிய அரசின் தொல்லியல் துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும், இந்த வழக்கு சார்பாக பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும், அதன் அடிப்படையில் நீதிமன்றம் உரிய உத்தரவு பிறப்பிக்கும் என கூறி இந்த வழக்கை ஒத்திவைத்திருக்கிறார்கள். இந்த வழக்கானது மதுரையைச் சேர்ந்த கண்ணன், முத்துக்குமார் உள்ளிட்டவர்கள் தொடர்ந்த வழக்கு. திருப்பரங்குன்றம் கோவிலானது மிகவும் பிரசித்தியை பெற்றது. இந்த கோவிலில் அனைத்து மதத்தினரும் கால்நடைகளை பலியிடுகிறார்கள் என்றெல்லாம் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கானது இன்று காரசாரமான விவாதம் நடைபெற்றது. அதன் பிறகு நீதிபதிகள் இந்த வழக்கை ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.